அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரே நீதி அமைய வேண்டும். மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் M.K. அழகிரி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்திலோ இந்தி மொழியிலோ பேச முடியாத காரணத்தினால் பாராளுமன்றத்திற்கே செல்வதை தவிர்த்து வந்ததை அனைவரும் அறிவார்கள். ஆனால் அழகிரியின் சங்கடமான நிலைக்கு தீர்வு காணும் முறையில் பாராளுமன்ற சபாநாயகர் மெய்ரா குமார் அவர்கள் ஒரு முடிவு எடுத்து அமைச்சர் அழகிரி ஆங்கிலத்தில் பதில் அளிக்க காகிதத்தில் அவர் சொல்லும் கருத்துக்களை எழுதி வைத்து படிக்கலாம் என்றும் அங்கத்தினர்களின் துணை கேள்விகளுக்கு அவரது துணை அமைச்சர் ஸ்ரீகாந்த் ஜீனா பதில் அளிக்கலாம் என்றும் முடிவு எடுத்துள்ளார். ஆனால் தற்போது தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ் மொழி அறியாத IAS அதிகாரிகள் 10வது வகுப்பு தமிழ் பாடங்களில் தேர்வு பெற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக அரசின் தமிழ் மொழி இலாக்காவில் பணியாற்றுபவர்கள் IAS அதிகாரிகள் தங்களுக்கு வரும் கோப்புகளில் தமிழ் மொழியில் ஆணையை தெரிவிக்கிறார்களா என்றும் மேற்பார்வையிடுகிறார்கள். IAS அதிகாரிகள் அலுவலகத்திற்கு தமிழில் தட்டச்சு செய்யக்கூடிய கம்ப்யூட்டர்களும் வழங்கப்பட்டுள்ளன. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களும் எல்லா அதிகாரிகளும் கோப்புகளில் தமிழில் தங்கள் குறிப்புகளை எழுத வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சர் அழகிரியால் ஆங்கிலத்திலோ இந்தியிலோ பேச முடியாமல் பாராளுமன்றம் செல்வதையும் தவிர்த்து வந்தார். தமிழகத்திற்கு வரும் பெரும்பாலான IAS அதிகாரிகள் வடநாட்டிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் தாய்மொழி இந்தியாக உள்ளது அல்லது வேறு மொழியாக உள்ளது. அவர்கள் கூறும்போது தாங்கள் கோப்புகளில் ஓரிரு வார்த்தைகள் ஏற்கலாம் அல்லது வேண்டாம் என்று குறிப்புகள் போட முடியும். ஆனால் தமிழ் மொழியில் 2-3 பக்க அறிக்கைகள் தாக்கல் செய்ய வேண்டுமானால் காலதாமதமும் தேவையற்ற சிக்கல்களும் தான் ஏற்படும் என்று கூறுகிறார்கள். இதை எல்லோரும் நியாயம் என்றுதான் சொல்வார்கள். தமிழ் மொழி தெரியாத அதிகாரியை தமிழிலேயே அறிக்கை தயாரிக்க வற்புறுத்துவது நியாயமற்ற செயல். மந்திரிக்கு ஒரு நீதி, சாதாரண அதிகாரிக்கு ஒரு நீதி என்ற நிலையை எவரும் ஏற்க முடியாது. பஞ்சாப் மாநிலத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற தமிழக அதிகாரி ஒருவர் கூறும்போது, அதிகாரிகளை அந்தந்த மாநில மொழிகளில் அறிக்கைகள் தயாரிக்கச் சொல்வது நிர்வாகத்தின் திறமையை அதிகரிக்காது. அதிகாரிகள் அந்தந்த மொழியில் தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் அறிக்கைகள் தயாரிக்க முடியும். உதவியாளர்கள் தமிழில் தயாரிக்கும் அறிக்கையை அவர்களால் புரிந்து கொண்டு செயலாற்றுவதும் கடினம் என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள வடமாநில IAS அதிகாரிகள் கூறும்போது, பொது விவாதங்களில் பங்கெடுக்கும் போதும் தமிழில் எழுதுவதை விட பேசுவது கடினமாக உள்ளது என்றும் கூறியுள்ளார்கள். சில அதிகாரிகள் தமிழ் மொழியை கொலைதான் செய்கிறார்கள். அதாவது அமைச்சர் அவர்களே என்பதற்கு அமைச்சூர் அவர்களே என்றுதான் பேசுகிறார்களாம். இது தேவைதானா? மத்திய அமைச்சர் அழகிரி அவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதை போல தமிழ்நாட்டில் பணியாற்றும் மற்ற மாநில IAS அதிகாரிகளை தமிழில் அறிக்கைகள் தயாரிக்கச் சொல்லாமல் ஆங்கிலத்திலேயே தயாரிக்கச் சொல்லி அதற்கு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு அறிக்கையை உதவியாளர்கள் தயாரிக்கலாம். திறமையாக பணியாற்ற வேண்டிய அதிகாரிகளுக்கு மொழியினால் தடுமாற்றம் ஏற்படக்கூடாது. அதனால் மக்கள் நலப் பணிகளுக்கு தேவையற்ற காலதாமதம்தான் ஏற்படும். பெரியார் அவர்கள் குடியரசு பத்திரிகை 20/1/1929 இதழில் இந்தியாவுக்கு ஒரு பொதுமொழி வேண்டுமானால் அல்லது
வணிகத்திற்கு ஒரு பொதுமொழி வேண்டுமானாலும் ஆங்கில மொழியை தேர்ந்தெடுத்து அதை எல்லா மக்களிடையேயும் பரப்ப முயற்சிக்க வேண்டுமே என்று வேறு மொழியைப் பற்றி எண்ணுவது முட்டாள்தனமே, சூழ்ச்சியேதான் ஆகும் என்று கூறியுள்ளார். பெரியார் வழியை பின்பற்றும் கலைஞர் அவர்கள் வடபுலத்து அல்லது மற்ற மாநிலத்து IAS அதிகாரிகளை தமிழில் அறிக்கைகள் தயாரிக்கச் சொல்லி வீண் நிர்வாக பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்தால் கோப்புக்கள் தொய்வில்லாமல் சென்று மக்கள் தேவையை நிறைவேற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகனுக்கு ஒரு நீதி, மாநில அதிகாரிகளுக்கு வேறு நீதி என்பதை கலைஞர் அவர்கள் நிச்சயம் விரும்ப மாட்டார் என்பது நமக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.